உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு செல்வதற்கான இ பாஸ் விநியோகிக்கும் இணையதளம் காலை 6 மணி முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இ பாஸ் நடைமுறையால் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. கோடை காலங்களில் தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களான உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் செல்வதால் வாகன நெரிசல், விடுதி அறைகள் பற்றாக்குறை, உணவு பெறுவதில் சிக்கல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் எழுகின்றன. இதனை கருத்தில் கொண்டு சுற்றுலா பயணிகள் வருகையை முறைப்படுத்த இ பாஸ் முறையை அமல்படுத்துமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அரசுக்கு உத்தரவிட்டது. அதன்படி நாளை முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை உதகை மற்றும் கொடைக்கானல் செல்வோருக்கு இ பாஸ் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டது. இதற்காக தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் epass.tnega.org என்ற இணையதளம் வாயிலாக இ பாஸ் பெறும் நடைமுறை இன்று காலை 6 மணி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதில் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தொலைபேசி எண்களை அடிப்படையாக வைத்து விண்ணப்பிக்கலாம் எனவும், வெளிநாட்டு பயணிகள் தங்களின் இமெயில் முகவரியை பயன்படுத்தி இ பாஸ் பெறலாம் எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பெயர், முகவரி, எத்தனை பேர் செல்கிறீர்கள், எந்த தேதி முதல் எந்த தேதி வரை தங்கியிருப்பீர்கள், இருசக்கர வாகனம், கார், வேன், பேருந்து என எந்த வாகனத்தில் பயணம் செய்கிறீர்கள், பெட்ரோலில் இயங்கும் வாகனமா அல்லது டீசலில் இயங்கும் வாகனமா என்ற கேள்விகள் இடம்பெற்றிருக்கும் எனவும், இதற்கு பதிலளித்தவுடன் எவ்வித தாமதமோ காத்திருப்போ அல்லது அனுமதியோ தேவையின்றி உடனடியாக ஆட்டோ ஜெனரேட் முறையில் எளிதாக இ பாஸ் கிடைக்கும் எனவும் தமிழ்நாடு அரசின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 3 வகையான அடையாள கோடுகளுடன் இ பாஸ் வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதன்படி உள்ளூர் மக்களுக்கு பச்சை நிறத்திலும், வேளாண் விளைபொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்கள், அடிப்படை தேவைகள் மற்றும் சரக்கு வாகனங்களுக்கு நீல அடையாள கோடுடனும், சுற்றுலா மற்றும் வணிக ரீதியான வாகனங்களுக்கு ஊதா நிற அடையாள கோட்டுடனும் இ பாஸ் வழங்கப்படும் என ஆட்சியர் பூங்கொடி தெரிவித்துள்ளார். கொடைக்கானலைச் சேர்ந்த மக்கள் வாகனத்தின் அசல் பதிவு சான்று, இன்சூரன்ஸ் மற்றும் மாசு கட்டுப்பாட்டுக்கான புகை பரிசோதனை சான்று ஆகியவற்றுடன் வத்தலகுண்டு RTO அலுவலகம் அல்லது வெள்ளி நீர்வீழ்ச்சி அருகே அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு சேவை மையத்திற்கு சென்று நிரந்தரமாக வைத்துக் கொள்ளக்கூடிய உள்ளூர் இ பாஸை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவுறுத்தியுள்ளார். நாளை முதல் கொடைக்கானலுக்குள் வரும் அனைத்து வாகனங்களும் வெள்ளி நீர்வீழ்ச்சி அருகே அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியில் இ பாஸ் சோதனை முடித்த பின்னரே அனுமதிக்கப்படும் எனவும், இதற்காக நகராட்சி அலுவலர்கள், வட்டார போக்குவரத்து துறை அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி குறிப்பிட்டுள்ளார். இதேபோல நீலகிரி மாவட்ட எல்லைகளில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடிகளில் பணியாற்ற 100 பேர் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக நீலகிரி ஆட்சியர் அருணா தெரிவித்துள்ளார். எனினும் உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு அரசு பேருந்துகளில் செல்வோர் இ பாஸ் பெற வேண்டிய அவசியம் இல்லை என தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. வாகனங்களை முறைப்படுத்தி சுற்றுலா பயணிகள் எளிதாக வந்து செல்வதற்காகவே இ பாஸ் நடைமுறை பின்பற்றப்படுவதாகவும், இதனால் பயணிகளுக்கு எந்தவித தொந்தரவும், அச்சமும் ஏற்பட வாய்ப்பு இல்லை எனவும் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது.